மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாழடைந்து கிடக்கும் கோயில்களில் திருப்பணி மேற்கொள்ள வலியுறுத்தி அகில பாரத இந்து மகா சபாவினர் மேலதாளங்கள் முழங்க வெற்றிலை பாக்குடன் அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு நூதன முறையில் மனு அளித்தனர். இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாங்குடி சுயம்புநாதர் ஆலயம், கஞ்சனூர் சுயம் பிரகாசர் ஆலயம், காசி விஸ்வநாதர், வந்தநல்லூர் செல்லியம்மன் ஆலயம் ஆகியவை திருப்பணி செய்யப்படாமல் பாழடையும் நிலை உள்ளதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். மாங்குடியில் சிவாலயம் ஒன்றுமே இல்லை, லிங்கம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதுமாரி இந்த கஞ்சனூர் சுயம்பிரகாச ஆலயமும் ஒன்றுமே இல்லை. ரொம்ப முக்கியமான ஸ்தலம். ஏன்னா ராஜராஜ சோழனோட பாட்டி அங்கே விநாயகர் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப புராதனமான கோவில். மனு மட்டும் வைக்க மாங்குடி சிவாலயம், சிவலோகநாதர் கோவில், கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவம் பிரகாசர் ஆலயம், அப்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயம், பந்தநல்லூரில் ஒரு முக்கியமான ஒரு 100 வருட பழமையான ஒரு செல்லியம்மன் கோவில். இன்னும் அந்த சிதிலம் அடைந்து மழை ஒழுகி ரொம்ப வீணாக போயிருக்கு. இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதுக்கான நிதியெல்லாம் தமிழக அரசு ஒதுக்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை உட்பட்ட அதிகாரிகளும் இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை ஆணையர் அலுவலகத்துலேயும் நீங்கள் நிதி இன்னும் சேரலை. அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம்னா, நாங்கள் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மேளதாளங்களோட வெத்தலை பாக்கு வச்சு அவங்களுக்கு நினைவூட்டி ஞாபகம் பண்ணியிருக்கோம். அவங்களும் செவி சாய்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் விரைந்து இந்த 4 கோவில்களும் திருப்பணி தொடங்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உபயதாரர்லாம் இருக்காங்க, அதை செய்கிறதுக்கு உபயதாரர்லாம் இருக்காங்க. இவங்க அனுமதி மட்டும் கொடுக்கணும். இன்றைக்கி பிரதோஷ நன்னாளில் இந்த 4 கோயில் சொன்ன உடனே மயிலாடுதுறை மழை பெய்யுது. குறிப்பாக இந்த மனு கொடுக்குறப்ப மழை நின்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த கோயில்கள்லாம் புராதனமான கோயில். ஈசனே நமக்கு வழிவகை கொடுக்குறாரு. இதை தமிழக அரசு புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில்கள்லாம் சீக்கிரம் விடிவு காலம் வரணும், நடைமுறைப்படும்.